ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெயில் காலத்தில் நல்லா வளரக்கூடிய ரோஸ் செடியை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் எந்தெந்த ரோஸ் செடிங்க நல்லா கொத்து கொத்தா நம்மளுக்கு பூக்கள் வந்து நிறைய கொடுக்கும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். நான் என்னோடய வீட்டில் ஹைப்ரிட் ரோஸஸும் வளர்த்துட்டு வரேன். வெயில் நல்லா தாங்கி வளரக்கூடிய ரோஸ் செடிங்களும் வளர்த்துட்டு வரேன். அதெல்லாம் என்னென்ன வெரைட்டின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பொதுவாக ஹைப்ரிட் ரோசஸ் வந்து இந்த வெயில் காலத்தில் நிறைய பூக்கள் வந்து பூக்காது. 1, 2 பூக்கள் தான் பூக்கும். இல்லை ரொம்பவே கம்மியான எண்ணிக்கையில் தான் பூக்கும். ஆனால் இப்போ நான் சொல்கிற இந்த பூச்செடிங்களை நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா வெயில் காலத்திலும் நல்லா பூக்கும். வின்டர் சீசன்லேயும் நிறைய பூக்கள் வந்து கொத்து கொத்தாக பூத்துட்ருக்கும். இப்போ நான் அறுவடை பண்ணிகிட்ருக்கிற பூக்கள் எல்லாம் வந்து இந்த வெயில் காலத்தில் நல்லா பூக்கிற பூக்கள் தான். வெயில் நல்லா தாங்கி வளரக்கூடிய ரோஸ் செடிங்களை நம்ம வீட்டில் வாங்கி வச்சு வளர்க்கும்போது அதுக்கு பொதுவாக எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் நிறைய ஏற்படாது. ரொம்ப கேர் கொடுத்து வளர்க்க வேண்டிய அவசியமும் இருக்காது. ரெகுலராக நம்ம உரம் கொடுத்து பராமரிச்சுட்டு வந்தாவே போதும், நம்மளுக்கு பூக்கள் வந்து நிறையவே கொடுக்கும். ஆனால் இந்த ஹைப்ரிட் ரோசஸ்க்கு வந்து நிறைய பூச்சி தாக்குதல் வரும். அதுவும் இல்லாமல் இந்த வெயில் காலத்தில் ஒரு டைமில் இந்த ஹைப்ரிட் ரோசஸ் வந்து காஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து நம்ம பார்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்கும். நான் என் மாடி தோட்டத்தில் ஒரு 5 வெரைட்டி ரோஸ் வந்து வெயில் நல்லா தாங்கி வளரக்கூடிய ரோஸ் வெரைட்டி வந்து நான் வச்சுருக்கேன். பெருசாக எந்த கேரும் எந்த மெயின்டெனன்ஸுமே நான் பண்ணதில்லை. ஒன்லி உரம் மட்டும்தான் கொடுத்துட்டு வரேன். நிறைய பூச்சி தாக்குதலும் நிறைய வரதில்லை. ஸோ இந்த மாதிரி செடிங்களை வந்து நீங்கள் வாங்கி வைங்க. நீங்கள் புதுசாக ரோஸ் செடி வாங்கி வைக்கணும் அப்படின்னா இந்த 5 வெரைட்டி ரோசஸ் வந்து நீங்கள் முதல்ல வளர்த்து பாருங்கள். அதுக்கப்புறமா ஹைப்ரிட் ரோசஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்னென்னா பன்னீர் ரோஸ். இதுதான் பன்னீர் ரோஸ். இந்த பன்னீர் ரோஸ் செடி பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வளரக்கூடிய செடி. அதுவும் இல்லாமல் நல்லா மரம் மாதிரி வளரும். இதுக்கு வந்து ரொம்ப வெயில் தேவை. அதனால் ஒரு 8 மணி நேரம் வெயில் கிடைக்கிற இடத்துல தான் நம்ம வச்சு இதை செடியை வளர்க்கணும். இந்த பன்னீர் ரோஸை நம்ம மாடி தோட்டத்தில் க்ரோ பேக்லேயோ இல்லை தொட்டிலையும் வச்சு வளர்க்கலாம். அதே மாதிரி தரையிலையும் வச்சு வளர்க்கலாம். தரையில் வச்சு வளர்க்கும்போது இன்னுமே நல்லா மரம் மாதிரி வளரும். இப்போ நான் இந்த செடியை வந்து 15 இன்ச்சு க்ரோ பேக்கில் தான் வச்சு வளர்த்துருக்கேன். அதுவே வந்து போதும். இப்போவே வந்து இந்த செடி நல்லா மரம் மாதிரி தான் வளருது. இதுக்கு என்ன உரம் கொடுக்கணும் அப்படின்னா கிச்சன் கம்போஸ்ட் இல்லை வெர்மி கம்போஸ்ட் இல்லை தொழு உரம் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் 15 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் மண்ணில் போட்டு விட்டாவே போதும். பூக்கள் நல்லா பூக்கும். இதில் எந்த நோய் தாக்குதலுமே இது வரைக்குமே வந்ததில்லை. இந்த பன்னீர் ரோஸ் செடி வந்து ஓன் ரூட்டட், அதாவது அந்த செடியிலேருந்தே வந்து பதியம் போட்டு எடுத்துன்னு வரது, ஒட்டு கட்டுற செடி கிடையாது. அதனால் இந்த செடி அடிப்பாகத்துலேருந்து நிறைய பேசல் ஷூட் மாதிரி நிறைய கிளைங்கள்லாம் வரும். ஒவ்வொரு கிளையிலையும் வந்து ஒரு 6, 7 மொட்டுக்களாவது வரும். இப்போ ஒரு பூக்கள் வந்து பூக்காது. நிறைய கொத்து கொத்தாக பூக்கிற மாதிரி தான் இதெல்லாம் மொட்டுக்களே வைக்கும். இந்த செடிக்கு ஆர்கானிக்காக நம்ம உரம் கொடுக்கும்போதே இந்த மாதிரி வந்து பூக்கள் வந்து பூக்கும். நீங்கள் கெமிக்கல் என்ன யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா டிஏபி வந்து யூஸ் பண்ணலாம். நான் இது வரைக்கும் என் பூச்செடிக்கு வந்து எதுக்குமே டிஏபி வந்து யூஸ் பண்ணல. இந்த பன்னீர் ரோஸ் இதழிலேருந்து குல்கந்துலாம் செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் டிஏபி யூஸ் பண்ணாமல் ஆர்கானிக்காகவே உரம் கொடுத்தாவே போதும். இந்த பன்னீர் ரோஸை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே பூக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது என்னென்னா நாட்டு ரோஸ். இதுவும் பன்னீர் ரோஸ் செடி மாதிரியே தான், ஓன் ரூட்டட் தான். ஒட்டுக்கட்டு வளர்க்க வேண்டிய செடி கிடையாது. இதுலேருந்து நாமளே கிளைங்க எடுத்து நாமளே பதியம் போட்டு வளர்த்துக்கலாம். ஈஸியாகவே வேர் பிடிச்சி வந்துடும். ஆனால் வின்டர் டைமில் வந்து நீங்கள் பதியம் போடணும். இந்த நாட்டு ரோஸ் செடியிலும் பூக்கள் கொத்து கொத்தாக தான் பூக்கும். நிறைய மொட்டுக்கள் வைக்கும். ஒரு தண்டுலே வந்து 5, 6 மொட்டுக்கள் கூட வைக்கும். ஆனால் இதில் என்னென்ன கலர் இருக்குது அப்படின்னா ரெட் கலர் இருக்குது. என்கிட்ட வந்து ரெட் கலர் நாட்டு ரோஸ் தான் இருக்குது. ஆனால் வீடியோவில் வந்து பிங்க் கலர் மாதிரி தெரியுது. இது நல்லா அடுக்கடுக்காக பூக்கிற வெரைட்டி. இந்த பூக்கள் 2, 3 நாளைக்கு செடியிலே விட்டால் கூட வாடாமல் இருக்கும். ஆனால் பன்னீர் ரோஸோட லைஃப் டைம் வந்து ஒரே ஒரு நாளைக்கு தான். நம்ம அன்றைக்கே பூக்கள் வந்து பறிச்சாதான், இல்லைனா கொட்டி போயிடும். இந்த நாட்டு ரோஸில் பன்னீர் ரோஸில் வர மாதிரி வாசனை வந்து இருக்காது. மைல்டான ஸ்மெல் தான் இருக்கும். இதுவும் வெயிலை நல்லா தாங்கி வளரக்கூடிய செடி. நல்லா மரம் மாதிரி வளரும். இதுக்கும் நாம் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்தும் பார்த்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. கரெக்ட் டைமில் நம்ம உரம் கொடுத்தாவே போதும். ஆர்கானிக் உரம் கொடுத்தாவே இந்த செடிங்க வந்து நல்லாவே வளரும். இப்போ பாருங்கள், அந்த செடி வந்து எப்படி அடியிலேருந்து நிறைய கிளைங்கள்லாம் வச்சு வளர்ந்துருக்கு, மரம் மாதிரி வளர்ந்துருக்கு. இதுவும் பன்னீர் ரோஸுமே நல்லா மரம் மாதிரி வளரக்கூடிய செடிங்க. இதை தரையில் இன்னும் வச்சிங்கன்னா இன்னும் நிறைய பூக்கள் வந்து பூக்கும்.
நான் வந்து இந்த செடிங்களை வந்து மேல் மாடியில் தான் வச்சுருக்கேன். நல்லா வெயில் படுற இடத்துல தான் வச்சுருக்கேன். அப்போவே நல்லா பூக்களும் பூக்குது. இந்த வெயில் காலத்துலேயும் இதில் இருக்கிற இலைங்க எதுவுமே கருகாமல் நல்லா பச்சை பசேல்னு வருது. பூக்களும் நிறைய கொடுத்துட்டே தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு டெய்லியுமே பூக்கள் வேணும் அப்படின்னா இந்த பன்னீர் ரோஸும் நாட்டு ரோஸும் நீங்கள் மாடி தோட்டத்துலேயோ இல்லை தரையிலையோ வச்சு வளர்த்துட்டு வரலாம். இந்த நாட்டு ரோஸ் செடியிலேருந்து ஒரு களை எடுத்து நம்ம மண்ணில் ஊனி வச்சாவே சீக்கிரமாக வேர் வந்துடும். அதனால் இந்த செடியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வெரைட்டி வந்து 7 டே ரோஸ். இந்த 7 டே ரோஸும் நல்லா கொத்து கொத்தாக பூக்கிற ரோஸ் வெரைட்டி. இந்த செடி அவ்வளோ சீக்கிரத்தில் எந்த நர்சரியிலுமே கிடைக்கவே இல்லை. நானும் ரொம்ப நாளைக்கு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஏலகிரிக்கு வெக்கேஷன் போகும்போது அங்கேருந்து வாங்கிட்டு வந்த செடி தான். ஒரு சின்ன செடியாக தான் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து வச்சதுக்கப்புறமே அதோடய க்ரோத் வந்து சூப்பராகவே இருக்கும். சீக்கிரமே நம்ம தமிழ்நாடு கிளைமேட்டுக்கு வந்து அந்த செடி செட் ஆகிடும். செட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த செடி சீக்கிரம் ஃபாஸ்ட்டாகவே வளர்ந்துடும். இந்த செடியில் பூக்கள் வந்து கொத்து கொத்தாக பூக்காது. ஆனால் ஒவ்வொரு கிளையிலையும் வந்து பூக்கள் வந்து வைக்கும். இந்த செடிக்கு வெயில் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிலும் இருக்கக்கூடாது, ரொம்ப நிழலும் இருக்கக்கூடாது, மீடியமான வெயில் இருக்கணும். அதனால் காலையில் ஒரு 12 மணி வரைக்கும் வெயில் வர இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா இந்த செடி நல்லாவே வளருது. நல்லா வெயில் படுற இடத்துல வச்சு வளர்க்கும்போது கொஞ்சம் இலை வந்து காஞ்சி கருக்கி போகிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த வெயிலில் நிறைய பூக்கள் வந்து பூக்கக்கூடிய வெரைட்டி வந்து இந்த 7 டே ரோஸும் இருக்குது. இந்த செடிக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் எந்த பூச்சி தாக்குதலும் வரலை. அதோடு இல்லாமல் மெயின்டெனன்ஸும் கொஞ்சம் கம்மி தான். ஆனால் வெயில் ரொம்ப படுற இடத்துல வச்சா இலைங்கெல்லாம் கொஞ்சம் காஞ்சிட்டே வருது. ஆனால் பூக்கள் வந்து நிறையவே கொடுக்குது. அதனால் தாராளமாக நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து இந்த 7 டே ரோஸ் செடியை வச்சு வளர்த்துட்டு வரலாம். இதுக்கும் நீங்கள் ஆர்கானிக் உரமே கொடுக்கலாம். தொழு உரம், மாட்டு சாணம் அந்த மாதிரி சொல்லிவிட்டு எந்த உரமாக இருந்தாலும் கொடுக்கலாம். கிச்சன் கம்போஸ்ட், வெர்மி கம்போஸ்ட் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு வரும்போது செடி நல்லாவே வளருது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் பூக்கள் வந்து பறிச்சுட்டு ஒரு 2-3 இலையை விட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா ரோஸ் செடியுமே வந்து நிறைய களைகள் வச்சு புது துளிர்லாம் எடுக்குது. நீங்களே பார்ப்பீங்க இந்த ஒரு செடியிலேருந்து எவ்வளோ பூக்கள் வந்து நான் அறுவடை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 7 டே ரோஸ் வெரைட்டியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஒரு பட்டன் ரோஸ். இது வந்து பட்டன் ரோஸ் மாதிரியே தெரியல. ஆனால் இலைங்கள் வந்து சின்ன சின்னதாக தான் இருக்குது. ஆனால் இந்த ரோஸ்க்கு என்ன நேமுன்னு தெரியல. ஆனால் கொத்து கொத்தாக பூக்கிறதில்ல. நிறைய வந்து பூக்கள் வந்து வைக்குது. சின்ன சின்னதாக இருக்குது ஆனால் பூக்கள். ஆனால் வாசனைன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ்லேருந்து கொஞ்சம் வாசனை வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மைல்டாக ஒரு வாசனை வருது. உங்களுக்கு இந்த ரோஸோட நேம் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த செடியும் வெயிலில் நிறைய பூக்கள் வந்து கொடுக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக வீட்டில் வச்சு வளர்க்கலாம். நெக்ஸ்ட் வெரைட்டி என்னென்னா ஜெரிக்கா ரோஸ். இது வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் பூக்கிற ஜெரிக்கா வெரைட்டி. இது வந்து ஆரஞ்சு கலரில் பூக்கிற பூ. ஆனால் வீடியோவில் வந்து ரெட் கலரில் தெரியுது. இதுவும் நல்லா ஒரே கிளையில் நிறைய மொட்டுக்கள் வச்சு பூக்கிற வெரைட்டி. இது பட்டன் ரோஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆனால் சீக்கிரமே வாட மாட்டேங்குது. நல்லா அந்த இதழ்கள்லாம் வந்து நல்லா ஸ்ட்ரிப்பாக இருக்குது, அடர்த்தியாக இருக்குது. நாம் பூக்கடையிலலாம் மல்லிப்பூ, முல்லைப்பூ வாங்கும்போது இந்த ரோஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தருவாங்க பார்த்தீங்களா, அந்த பூ தான் இந்த பூ. இதை வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்காக வளர்க்குறது, அதாவது வியாபார நோக்கத்துக்காக வளர்க்குறது. இந்த செடியிலேருந்து பூக்கள் வந்து நிறைய பூத்துக்கிட்டே இருக்கும். பட்டன் ரோஸில் இருக்கிற இலைங்க குட்டி குட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த செடியிலையும் இலைங்கள் வந்து குட்டி குட்டியாக இருக்குது. ஆனால் பூக்கள் வந்து நிறைய கொடுக்குது. ஒரே கிளையிலே 6-7 மொட்டுக்கள் கூட வைக்குது. இதுவும் வெயிலை நல்லா தாங்கி வளரக்கூடிய செடி. இந்த வெயிலையும் நிறைய பூக்கள் வந்து கொடுக்குது. இந்த செடியிலையும் அதிகமாக எந்த பூச்சி தாக்குதலும் வரது கிடையாது. அதனால் மெயின்டெனன்ஸும் கம்மி தான். இதுக்கும் ஆர்கானிக் உரங்களே கொடுத்தாவே போதும். ஸோ தாராளமாக இந்த செடியும் வந்து நீங்கள் வீட்டில் வச்சு வளர்க்கலாம். இன்னும் நிறைய வெரைட்டி ரோஸஸ்லாம் இருக்குது. அதையும் நீங்கள் வாங்கி வச்சு பாருங்கள். என் வீட்டில் இந்த 5 வெரைட்டி ரோஸ் மட்டும்தான் வாங்கி வச்சுருக்கேன். இந்த ரோஸ் செடிங்களே வந்து வெயிலில் நிறைய பூக்கள் வந்து கொடுக்குது. நீங்கள் புதுசாக ரோஸ் செடி வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த 5 வெரைட்டி ரோஸஸை வந்து முதல்ல வாங்கி வச்சு வளர்த்து பாருங்கள். நல்லாவே வளரும். தேங்க்யூ.